வணக்கம். யூஜி தமிழ் லெசன். இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செமஸ்டர் 2ல் இருக்கின்ற பொருள் வேறுபாடு அறிக தான். பொருள் வேறுபாடு அறிந்து சொற்களை எழுதுவது என்பது மிகப்பெரிய கலையாகும். தமிழ் மொழியை படிக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒரு சொல்லை எந்த வகையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். ஒரு வாக்கியத்தை நம்ம ஒருமையில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒருமையில தான் நம்ம முடிக்கணும். ஒரு வாக்கியத்தை பன்மையில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை பன்மையில தான் முடிக்கணும். இப்ப பாருங்க, வீடு இருந்தது, வீடுகள் இருந்தன, மரம் இருந்தது, மரங்கள் இருந்தன. எனவே இந்த வகையில தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கறதான் நமக்கு இலக்கணங்களானது சொல்லித் தருது. இலக்கணம்னா என்ன? ஒரு மொழியை பிழையில்லாம பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் துணை செய்யறது தான் நம்ம இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். அப்போ பொருள் வேறுபாடு அறிந்து நம்ம படிக்கிறதுங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. எனவேதான் உங்களுக்கு மொழிபெயர்ச்சி அப்படின்னு ஒரு தலைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இருக்கின்ற முக்கியமானதை மட்டும் நான் உங்களுக்கு விளக்க இருக்கின்றேன். முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா, வாசிப்பது அப்படிங்கிற சொல்லுதான். வாசிக்கிறது அப்படிங்கிறது செயலை குறிக்கிறதா இருக்கு. அதனால இந்த வாசிப்பது அப்படிங்கிற சொல்ல நம்ம அக்ரிணையில மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்போ வாசிப்பது செய்தி அப்படின்னு சொல்லலாம். வாசிப்பது என்பது அக்ரிணையாக இருப்பதால் அதன் பிறகு நாம் ஒரு அக்ரிணை சொல்லை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஓடுவது வாகனம், மேய்வது மாடு, வாசிப்பது செய்தி. இந்த இடத்துல உயர்தினையே நம்ம பயன்படுத்துதல் கூடாது. வாசிப்பது கண்ணன் அப்படின்னு கண்ணன் என்ற உயர்திணை சொல்லை பயன்படுத்துதல் தவறாகும். அப்போ யாரை பயன்படுத்தணும் அப்படின்னா வாசிப்பவர் அப்படிங்கிறது பயன்படுத்தணும். வாசிப்பவர் அப்படின்னு சொல்லும் போது வாசிப்பவர் நளினி, வாசிப்பவர் கண்ணகி, வாசிப்பவர் கண்ணன் அப்படின்னு பயன்படுத்தலாம். ஏன்னா வாசிப்பவர் அப்படிங்கிறது செயலை செய்பவரை குறிக்கின்றது. வாசிப்பது அப்படிங்கிறது செயலை குறிக்குது. இங்க வாசிப்பவர் அப்படின்னு சொல்லும் போது அந்த செயலை யார் செய்யறாங்களோ அவங்கள குறிக்குது. அதனால இது உயர்திணையில மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். எனவே வாசிப்பவர் அப்படின்னு சொல்லும் போது அதன் பிறகு உயர்திணை சொல் மட்டுமே இடம்பெற வேண்டும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கருப்பு. சின்ன ரூ போடுறோம் வச்சுக்கோங்களேன். இந்த கருப்புங்கிறது நிறத்தை தான் குறிக்கும் இல்லைங்களா? அப்போ என்னெல்லாம் அதுக்கு உதாரணம் பாருங்க. கருங்குழல் அப்படின்னா கருப்பா இருக்கின்ற நீண்ட தலைமுடி அப்படின்னு அர்த்தம். கார் வண்ணன் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறோம். கார் அப்படின்னா என்ன? கருப்பான நிறத்தை உடையவன் அப்படின்னு பொருள். அதனால இந்த இடத்துல சின்ன இர்ரானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே கருப்பு அப்படின்னு சொல்லும் போது சின்ன ரூவை பயன்படுத்தும் போது அது நிறத்தை குறிப்பதாக இருக்கின்றது. அப்போ நம்ம கேட்கணும், பெரிய ரூ பயன்படுத்தினா என்ன பொருள் அப்படின்னா, பெரிய ரூ கருப்பு அப்படிங்கிறத பயன்படுத்துறோம்னா கோபம், வெகுளி, வெறுப்பு, பகைவர், இந்த பொருள் எல்லாம் வருது பார்த்தீங்களா? அதுக்கு தான் நம்ம பெரிய ரூவை பயன்படுத்துவோம். இப்போ பாருங்க, சின்ன முற்றி முகம் கருத்தான். அவனுக்கு கோபம் ரொம்ப அதிகமாயிடுது, அதனால அவன் முகமானது கருத்து விட்டது அப்படின்னா கோபத்தினால அவனுடைய முகமானது கருத்து விட்டதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல நிறத்தால கருத்துடுத்து அப்படின்னு பொருள் இல்லை. அடுத்தது நம்ம சுவாமியை சொல்லும் போது சொல்லுவோம் கருப்பண்ண சுவாமி அப்படின்னுவோம். இந்த இடத்துல சுவாமி கருப்பா இருக்கார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம்? சுவாமி ரொம்ப கோபக்காரர் அப்படின்னு அர்த்தம். எனவே இந்த இடத்துல பெரிய ரூவானது பயன்படுத்தப்படுகிறது. நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்னன்னா, ஓர் அப்படிங்கறத எங்க பயன்படுத்தணும், ஒரு என்பதை எங்க பயன்படுத்தணுங்கிறத பார்க்க போறோம். உயிரெழுத்து வருது அப்படின்னா அதற்கு முன்பு நம்ம ஓர் என்பதை எழுதணும். இப்ப பாருங்க, ஓர் இரவு. அப்போ ஈ என்பது உயிரெழுத்து. அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஓர் அப்படிங்கறத பயன்படுத்துவோம். ஊரில் அப்படின்னு சொல்லும் போது ஊ என்பது உயிரெழுத்து. அதனால் அதன் முன்பு ஓர் என்பதை பயன்படுத்தணும். நம்ம சொல்லுவோம்ல, ஓர் ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் இதற்கான உதாரணம். அப்போ ஒருங்கிறது எப்ப பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒருங்கிறது மெய்யெழுத்துக்கு முன்னாடி வரணும். அப்ப நம்ம கேட்போம், மெய்யெழுத்துங்கிறது சொல்லுக்கு முதல்ல வராதேனுவோம். அதனால உயிர்மெய் எழுத்துக்கு முன்பு ஒரு எழுத்து நம்ம எழுதுறோம் அப்படின்னா ஒருங்கிறத பயன்படுத்தணும்.
பயன்படுத்தணும். அப்போ பாரு, ஒரு மாலை பொழுது அப்படின்னு சொல்றோம். மா அப்படின்னு சொல்லும்போது மாவை எப்படி பிரிப்போம்? இம்மு கூட்டல் ஆன்னு பிரிப்போம் இல்லைங்களா? அப்போ இம்மும் ஆவும் சேர்ந்தாதான் மாங்கிற உயிர்மெய் எழுத்தானது உருவாகும். அப்போ அந்த உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு என்பது வரும். அதே மாதிரி பாருங்க, ஒரு ராஜா அப்படின்னு தான் எழுதணும். ஏன் ராங்கிறத எப்படி பிரிப்போம்? இரு கூட்டல் ஆன்னு பிரிப்போம் இல்லைங்களா? அப்போ இது என்ன உயிர்மெய் எழுத்து. அதனால உயிர்மெய் எழுத்துக்கு முன்பு ஒரு என்பதை பயன்படுத்த வேண்டும். அதாவது உதாரணங்கள் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல எழுதுங்க. இப்போ இயக்குனர் கரெக்டா, இயக்குனர் கரெக்டான்னு கேட்போம். இயக்குகின்ற நபர், அதனால நாங்கிறத நம்ம பயன்படுத்துறோம். அதாவது ஏவல் பொருள்ல வருகின்ற வினை சொல்ல பெயர் சொல்லா மாற்றுகின்ற போது நர் அப்படிங்கிற விகுதியை நம்ம பயன்படுத்துறோம். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, பெறுநர், ஓட்டுநர், அனுப்புனர், ஆளுநர், ஆக்குனர், இயக்குனர், இதெல்லாம் நர். இந்த நா அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். இந்த இடத்துல 2 சுழி நா ஏறு போட்டோம்னா அது தவறு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சில்லறை, சில்லறை. சில்லறையை எப்படி பிரிப்போம்? சில கூட்டல் அரை அப்படின்னு பிரிப்போம். அப்படின்னா என்ன? அரை அப்படின்னா பாதி. அப்போ ஒன்றுல இரு பாதி அப்படின்னு அர்த்தம். 1 2 பிரிக்கிறோம், ஆஃப் ஆஃபா பிரிக்கிறோம். அப்போ அதுதான் சில்லறை. இந்த இடத்துல சில்லறை பெரியறை போடுறோம் வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா துண்டாக்கப்பட்ட அல்லது அறுக்கப்பட்ட அப்படிங்கிறதுக்கு தான் சில் அறை அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுகின்றது. சொல்ல பார்த்தீங்கன்னா 3 மனம் இருக்கும். மனம், மனது, மனசு, இதெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். இதுல எது சரியான சொல் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. எல்லாரும் பயன்படுத்துறத பார்த்தா நமக்கே இதுல சந்தேகம் வந்துடும். இதுல எது சரியான சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா மனம் அப்படிங்கிறது தான் சரியான சொல். ஏன்னா இந்த மனத்து கூட பார்த்தீங்கன்னா எல்லா வகையான வேற்றுமை உருவுகளும் இணைந்து வரும். நம்ம மனதை, மனதில், மனதிற்கு அப்படிலாம் சொல்லுவோம். ஐயால், கூ, இன், அது, கண் அப்படின்னு வேற்றுமை உருவுகள் எல்லாம் இணைக்க முடியும். மனம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பாரதியார் கூட பயன்படுத்துறாரு. மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு. மனம் என்ற சொல்லுதான் அந்த காலத்துல இருந்தே வழக்குல இருந்துகிட்டு இருக்கு. அதனால மனம் என்பதே சரியான சொல். சரி, நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா மனது அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். இந்த சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா தவிர்த்து விட வேண்டும். மனஸ் அப்படிங்கிற சொல்லதான் மனசு அப்படின்னு மாத்தி நம்ம பயன்படுத்துகின்றோம். இந்த மனசு அப்படிங்கிறத கூட பயன்படுத்தக்கூடாது. மனம் என்பதே சரியான சொல்லாகும். அடுத்தது நமக்கு இரண்டு சொற்கள் வரும். ஒண்ணு அருகில், இன்னொன்னு அருகாமை அப்படிங்கிறது. இது ரெண்டுத்துக்குமே நமக்கு பொருள் என்னடா அப்படிங்கிறது சந்தேகமாவே இருக்கும். அருகில்னா என்ன அர்த்தம்னா பக்கத்தில் அர்த்தம். இப்ப எடுத்துக்காட்டு போறேன். நம் அருகில் ஆமை வராமல் இருக்க வேண்டும். என் பக்கத்துல அது வராம இருந்தா நல்லா இருக்கும். அப்போ அருகில் அப்படிங்கிற சொல்ல எது பக்கத்து என்ன பொருள்ல வருது? பக்கத்தில் அப்படின்னு வருது. அருகாமை அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா இந்த அருகாமை என்ற சொல்லு தொலைவு என்ற எதிர்மறை பொருளை தான் நமக்கு கொடுக்கின்றது. எதிர்மறை அப்படின்னா நமக்கு தெரியும். வரும், வராமை எதிர்மறை. சரிங்களா? தெரியும், தெரியாம எதிர்மறை. இதெல்லாம் என்ன? ஒண்ணு செய் அப்படின்னா செய்யாம இருப்பேன் அப்படிங்கிறது எதிர்மறை அப்படிங்கிறது. எழுது அப்படின்னா எழுத மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது எதிர்மறை. இப்போ இந்த ஆமை, அருகாமை அப்படிங்கிறது எதிர்மறை பொருளில் தான் வருகின்றது. கல்லாமை, அழுக்காராமை, வெக்காமை, விளங்காமை என்ற எதிர்மறை தொழில் பெயர்ல இந்த அருகாமை என்ற சொல்லானது தொலைவு என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகின்றது. நாம் அடுத்ததா பார்க்க போறது அக்கறை, அக்கறை. அக்கறை அப்படின்னு சின்னரை போடுறோம் வச்சுக்கோங்களேன். அது நீர்நிலையினுடைய மறுகரை. நம்ம சொல்லுவோம்ல, எடுத்துக்காட்டுக்கு அக்கறைக்கு எக்கரை பச்சையா அப்படின்னுவோம். இந்த கரையில இருந்து அந்த கரையை பார்த்தோம்னா பச்சையா தெரியும். ஆனா பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியும் அங்க என்னெல்லாம் இருக்குன்னு, இல்லையா? அந்த இடத்துக்கு நம்ம ஆற்றங்கரை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சின்னரையை பயன்படுத்துவோம். இதுவே நான் பெரிய ரையை பயன்படுத்துறேன் அப்படின்னா என்ன பொருள்னா பரிவு, கவனம், ஈடுபாடு, ஆர்வம். அவனுக்கு என் மேல அக்கறையே இல்லடா அப்படின்னு சொல்றோம்னா அந்த இடத்துல சின்ன ரையை பயன்படுத்தக்கூடாது, பெரிய ரையை பயன்படுத்தணும். அப்படின்னா என்ன? அவனுக்கு என்னிடம் அக்கறை இல்லை, அவன் என்னிடம் அக்கறை காட்டவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ பெரிய ரையை நாம் பயன்படுத்த வேண்டும். எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்? பரிவு, கவனம், ஈடுபாடு, ஆர்வம், இதுக்கெல்லாம் பயன்படுத்தணும். இப்ப இறுதியா இருக்கின்ற சொல் மங்களம், மங்களம். மங்களம் அப்படின்னு சொல்லும் போது என்னெல்லாம் பொருள் சின்னலா போடும் போதுன்னா நிறைதல்,
பெருகுதல், மிகுதல், நெருங்குதல், இந்த மாதிரி பல்வேறு பொருள்ல பயன்படுத்துறது தான் மங்களம் அப்படிங்கிறது. இந்த மங்களம்னு பெரிய லா போடுறாங்க இல்லையா, இது மங்களம்ங்கிற சொல்லினுடைய போலி சொல்லாகவே பயன்படுத்தப்படுகின்றது. இந்த மங்களம் அப்படிங்கிற சொல்லுதான் அந்த காலத்துல இருந்தே வழக்கில் இருந்து வருகின்றது. பண்பாட்டுல பாத்தீங்கன்னா நாதஸ்வரம், தவில் கருவியோட வழங்கப்படுற இசைய மங்கள இசை அப்படின்னு தான் சொல்றோம். எனவே இந்த மங்களம் அப்படிங்கிற சொல்லானது பழங்காலத்திலிருந்தே நம்மோட வழக்குல இருக்கின்றது. இதுவரை நான் உங்களுக்கு சொன்னது மொழிபெயர்ச்சி அப்படிங்கிற தலைப்புல இருக்கின்ற சொல் வேறுபாடுகளை தான் சொன்னேன். நான் சொன்னதை வைத்து பிழையை தவிர்த்து நாளைக்கு கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு ஒரு வினாக்கள் கேட்கப்படலாம். அதனால இதை நல்லா படிச்சுக்கோங்க. நன்றி மாணவர்களே. மற்றொரு காணொளி வழியாக உங்களை சந்திக்கின்றேன். என்னை ஊக்கப்படுத்துவதற்கு, நான் தொடர்ந்து காணொளி வழங்குவதற்கு என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.